முதல் கட்ட தேர்தல் நெருங்கியும் மகாராஷ்டிராவில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிகளில் சீட் ஒதுக்கீடு தொடர்பாக மோதல் எண்டே இல்லாமல் செல்வது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. மகாராஷ்டிரா 48 தொகுதிகளுடன் நாட்டில் இரண்டாவது அதிக மக்களவை உறுப்பினர்களை கொண்ட மாநிலம். மத்தியில் ஆட்சி அமைக்க முயற்சிக்கும் கட்சிகள் குறிவைக்கும் முக்கிய மாநிலமும் கூட. இங்கு பாஜக தலைமையிலான கூட்டணியும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியும் மோதுகிறது. கூட்டணியே விசித்திரமாக காணப்படுகிறது. 2019 தேர்தலில் பாஜகவும் சிவசேனாவும் கூட்டணி அமைத்திருந்தது. மறுபுறம் காங்கிரசும் தேசியவாத காங்கிரசும் கூட்டணி அமைத்தது. இப்போது சிவசேனா உத்தவ் தரப்பு, ஷிண்டே தரப்பு என பிளவுபட்டுள்ளது. தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் தரப்பு, அஜித் பவார் தரப்பு என பிரிந்து கிடக்கிறது. இரு கட்சிகளிலும் ஒரு அணி காங்கிரஸ் பக்கமும் மற்றொரு அணி பாஜக பக்கமும் நிற்கிறது. இதனால் வாக்கு எப்படி பிரிய போகிறது என்ற எதிர்பார்ப்பு அகில இந்திய அளவில் இருக்க, அங்கோ தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக மோதல் எண்டே இல்லாமல் செல்கிறது இரு கூட்டணியிலும். மகாராஷ்டிராவில் முதல் கட்டமாக நாக்பூர், கட்சிரோலி, சிமூர், பண்டாரா கோண்டியா, சந்திராப்பூர், ராம்டெக் என 5 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதில் 4 தொகுதிகளில் காங்கிரசும் பாஜகவும் மோதுகிறது. ராம்டெக் தொகுதியில் மட்டும் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவும் காங்கிரசும் மோதுகிறது. இந்த 5 தொகுதியில் போட்டியாளர்கள் இறுதியாகிவிட்டாலும் மற்ற தொகுதிகளில் யார் போட்டி என்பது இறுதியாகாமல் இழுபறியே நீடிக்கிறது. இரு கூட்டணியிலும் மொத்தமுள்ள 48 தொகுதிகளில் யார் யாருக்கு எத்தனை தொகுதி என்பது உறுதியாக அறிவிக்கப்படாமலே செல்கிறது. பாஜக கூட்டணியில் பாஜகவும் ஷிண்டே தரப்பு சிவசேனாவும் வேட்பாளர்களை அறிவித்து வருகிறது. பாஜகவுக்கு எதிராக ஷிண்டே தரப்பினர் முரண்படும் சூழலும் அங்கிருக்கிறது. தங்கள் ஒதுக்கீட்டில் இருக்கும் சீட்டை பாஜக கேட்பது எப்படி நியாயம் என ஷிண்டே தரப்பு கேள்வி எழுப்புகிறது. அஜித் பவார் தரப்புக்காக நாசிக், தானே தொகுதிகளை பாஜக கேட்பதாகவும் அந்த தொகுதிகளை ஷிண்டே தரப்பு விட்டுக் கொடுக்க மறுப்பதாகவும் தெரிகிறது. அதுபோல் அஜித் பவார் தரப்பு சாத்ரா, தாராஷிவ் தொகுதிகளை விரும்பும் நிலையில் பாஜகவும் அதே தொகுதிகளில் போட்டியிட ஆர்வம் காட்டுகிறது. காங்கிரஸ் கூட்டணியிலும் இந்த மோதல் தொடர்கிறது. மும்பை தெற்கு தொகுதியில் உத்தவ் தரப்பு வேட்பாளரை நிறுத்தியதற்கு காங்கிரஸ் தரப்பில் எதிர்ப்பு எழுகிறது. சாங்கிலியில் காங்கிரஸ் வேட்பாளரை நிறுத்தியதற்கு உத்தவ் தாக்கரே தரப்பு எதிர்ப்பை தெரிவிக்கிறது. சாங்கிலி தொகுதிக்காக பிரதமர் பதவியை இழக்க நேரிடும் என காங்கிரஸை மிரட்டியிருக்கிறது உத்தவ் தரப்பு. மே 20ஆம் தேதியோடு மாநிலத்தில் 5 கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. முதல் கட்ட தேர்தல் நெருங்கும் வேளையிலும் கூட்டணி கட்சிகள் இடையே இழுபறி எண்டே இல்லாமல் செல்வது தேர்தல் களத்தில் குளறுபடியை ஏற்படுத்தி வருகிறது.